ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். குரு ராகவேந்திர. பிரார்த்த சங்கல்ப கத்தியம் கற்றுக்கொள்ள முன்வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போன எபிசோட்ல இந்த பிரார்த்த சங்கல்ப கத்தியோட முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். அதில் பிரணவ மந்திரத்தினுடைய பெருமைகள், அதிலிருந்தான் எல்லா சப்தங்களும் மந்திரங்களும் வேதங்கள் எல்லாம் தோன்றின என்பதையெல்லாம் பார்த்தோம். அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த பிரணவ மந்திரத்தை உபாசிப்பவர் யார் என்று சொன்னால், சரியான ஒரு உபாசிப்பவர் ஒருவர் தான் இந்த உலகத்தில். அவர் வாயுதேவர் ஒருத்தர் தான். நார்மலா பிரணவ மந்திரம் தனியாக கிரகஸ்தர்கள் ஜபம் செய்யக்கூடாது. வேற மந்திரத்தோட பிரணவத்தை சேர்த்திக்கலாம். நாராயண மந்திரம் ஓம் நமோ நாராயணா சொல்லலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவா என்று முதல்ல பிரணவ மந்திரம் சொல்லலாம். கடைசியில் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம், ஓம் நமோ நாராயணாய ஓம் அப்படி சேர்த்தலாம். கிரகஸ்தர்கள் அப்படி தான். தனியாக பிரணவ மந்திரத்தை யார் சொல்லலாம் என்று சொன்னால், யதீஸ்வரர்கள் சன்னியாசிகள் தான் அதை ஜபம் பண்ண முடியும். அதில் உபாசனை ரொம்ப கடினமான உபாசனை, ரொம்ப கஷ்டம். ரொம்ப பர்ஃபெக்டா யார் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, வாயுதேவர் ஒருத்தர் தான் செய்யறார் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட வாயுதேவரை பத்தி தான் இன்னத்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம செகண்ட் பார்ட்டை பார்க்க போறோம். பாபா வித்த தைத்ய பூகா வித்த ஸ்ரீ விஷ்ணு பக்தியா அனந்த குண பரிபூர்ண ரமா வியதரித்த பூர பிரசித்த விதரித்த அனந்த வேத பிரதிபாத்திய முக்கியதம அனந்த ஜீவ நியாமக அனந்த ரூப் பகவத் காரிய சாதக பரமதயாளு க்ஷமா சமுத்ரா பக்தவத்சலா பக்தாபராச விஷ்ணு ஸ்ரீ முக்கிய பிராணாவதார பூதானாம் அக்ஞ ஞானார்த்தி ஞான யோக்கிய பகவத் கிருபா பாத்திர பூத சல்லோக கிருபாளு பிரம்ம ருத்ராஜத்தித பகவதாக்ஞாம் சிரசி பரமாதரேண அனர்க்கிய சிரோரத்ன வன்னிதாய ததா அசேஷ தேவதா பிரார்த்தனாம் ஹாரவத் கிருதிநிதாய சர்வசக்கிய சஜ்ஜனான கிரகேச்சையா கர்ம புவி அவதீர்ணானாம். இன்னைக்கு இந்த பகுதியை பற்றி பார்க்கலாம். பாப்பா வித்த இந்த வாயுதேவர் எப்பேற்பட்ட குணங்கள் அவருக்குன்னா, பாப்பங்களே அண்டாது. அவர்கிட்ட பாவங்களே கிடையாது. பாவங்கள் எப்படி வரும்? கலியினுடைய தோஷத்தினாலே தான், கலியினுடைய சம்பந்தத்தினால் தான் நமக்கு பாவங்கள் நேரும். அப்பதான் மனசு எது வேண்டாமோ அதெல்லாம் செய்ய சொல்லும். நம்ம போற பாமர மக்களுக்கெல்லாம் கலியினுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறது. காபி சாப்பிடுறது உடம்பு கெடுதுன்னு தெரிஞ்சாலும் காபி சாப்பிடுவோம், அது ஒரு தோஷம். இது மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல நம்ம கலியினுடைய தாக்கத்தினாலே நம்ம தோஷங்களை வரவழைத்துக் கொள்கிறோம். ஆனா வாயுதேவர் பக்கத்துல கலி பக்கத்திலேயே போக முடியாது. இந்த உலகத்துக்கெல்லாம் எஜமானர் யாருன்னு சொன்னா, இந்த எல்லா பிரபஞ்சம், இந்த உலகம் மாத்திரம் எல்லா பிரபஞ்சம் எல்லாமே சேர்த்து பிரம்மாண்டத்துக்கு யார் அதிபதினா ஒரு சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். அவர் பக்கத்துல கலி போகவே முடியாது. அவருக்கு அடுத்தாப்புல அவருடைய குறைந்த மகாலட்சுமி கம்பேர் பண்ணுவது, மகாலட்சுமி அந்த குண பரிபூர்ணம் சொல்லும் போது அவரோட கொஞ்சம் குறைவு மகாலட்சுமிக்கு. அந்த மகாலட்சுமி, அதுக்கடுத்தவள் வாயுதேவர், அதுக்கடுத்தவள் அவருடைய மனைவி பாரதி தேவி, அவருடைய ஸ்பௌஸ். சோ இந்த பகவான் பக்கத்தில் கலி போகவே முடியாது, அவர் விட்டுலாம். அடுத்தாவில் இருக்கிற மகாலட்சுமி, வாயுதேவர், பாரதி தேவி, இந்த மூன்று பேரும் பரசுக்லத்திரையர்கள்னு சொல்வார்கள். இந்த மூன்று பேர்கிட்டையும் நம்ம போக முடியாது. தோஷம், கலி தோஷம் பக்கத்திலே போக முடியாது, பக்கத்தில் அண்ட முடியாது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சேஷதேவர், கருடதேவர், ருத்ரதேவர், இவங்களுக்கெல்லாம் கலியினுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். அவருடைய தாரதமியை பொறுத்து அவருடைய தாக்கம் குறைவாக கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர 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 கலியினுடைய தாக்கம் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஆனா இந்த பரசுக்குலத்திரர்களை மகாலட்சுமி, வாயுதேவர், பாரதியவிட்ட கலியின் தாக்கம் சுத்தமா கிடையாது. அதனால பாப்பா வித்த, பாபங்களே இல்லாதவர். தைத்திய பூகா வித்த, தைத்தியன அசுரர்கள். அசுரர்களுடைய சம்பந்தம், அசுர சுபாவம் சுத்தமா கிடையவே கிடையாது. அசுரர்கள் பக்கத்தில் அண்ட முடியாது. அதுக்கு ஒரு சாந்தோக்கிய மனுஷத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு.
ஒரு தடவை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது. அதில் தேவர்கள் தோற்று விட்டார்கள். அப்ப தேவர்கள் என்ன பண்றாங்க, பகவானை யுக்த என்ற நாமத்தினாலே யுக்தநாம பரமாத்மாவை அவர்கள் உபாசனை செய்ய விரும்புகிறார்கள். அது உபாசனைக்கு அவர்கள் வாயு, அக்னி, இந்திரன், வருணன், கருடன், சேஷன் இவர்கள் ரூபத்திலே பிரதிமைகளை செய்து அவர்கள் மூலமாக உக்தநாமக பரமாத்மா, அதாவது பரமாத்மா உக்தனா என்ற பெயரிலே உபாசனை செய்து அவர்கள் வெற்றி பெற விரும்புகிறார்கள். அப்படி இவர்கள் இந்த உபாசனை பண்ண ஆரம்பிச்ச உடனே அசுரர்கள் என்ன பண்றாங்க, அந்த பிரதிமைக்குள்ள போய் அந்த புனிதத்தன்மை கெடுத்து விடுகிறார்கள். அப்ப பிரதிமைகளுக்குள்ளே அந்த புனிதத்தன்மை கெட்டு போனதுனால இவருடைய உபாசனை வெற்றி பெறவில்லை. தேவர்களுக்கு ரொம்ப வருத்தம், இந்த மாதிரி ஏமாந்துட்டமே நம்ம. மீண்டும் கொஞ்ச நாளும் கழித்து அவர்கள் மீண்டும் இதே உபாசனை தொடங்குகிறார்கள். இந்த தடவை வாயுதேவருடைய ரூபத்திலே பிரதிமை செய்து அதிலே வாயுதேவரை பிரார்த்தனை செய்து அந்த வாயுதேவருக்குள்ளே முக்தநாம பரமாத்மாவை தியானம் செய்து உபாசனை செய்கிறார்கள். இப்போ அசுரர்கள் வரல, நேரா வராங்க. பக்கத்தில் கூட அண்ட முடியல, ஒரு லெவலுக்கு மேல் உள்ள வர முடியாம அங்கிருந்த வாயுதேவத்தினுடைய அந்த வேகத்தினாலே அவர்கள் எல்லாம் தூள் தூளாக பொடி பொடியாக சிதறி ஓடுகிறார்கள், தோற்று போய் ஓடி விடுகிறார்கள். இப்படி சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு சரித்திரம் உண்டு. அதான் தைத்திய பூகாவித், தைத்தியர்கள் பக்கத்தில் கூட வர முடியாது, அப்பேற்பட்ட தைத்திய பூகாவித் ஸ்ரீ விஷ்ணு பக்தியா அனந்த குண பரிபூர்ண. விஷ்ணு பக்தியில் மிக சிறந்தவர். பக்தி செய்யணும் அப்படின்னா அதுல நிறைய நம் பக்தியில நிறைய ஏற்றத்தாழ்வுலாம் இருக்குது. நம்மளே பார்த்திருக்கோம். நம்ம சாதாரண மனுஷங்களே பார்க்கும்போது நம்ம கண்ணப்ப நாயனாருடைய பக்தி, அப்புறம் ஆஞ்சநேயருடைய ராம பக்தி, பிரகலாதனுடைய பக்தி, இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பக்தி எவ்வளவு உயர்ந்த பக்தி. நம்ம பக்தி அதுக்கு பக்கத்தில் கூட போக முடியாது. இவருடைய எல்லாத்தையும் விட வாயுதேவருடைய பக்தி மிக சிறந்தா இருக்கும். விஷ்ணு மேல வச்சிருந்த பக்தி அவ்வளவு சிறந்தது, எந்த விதமான தோஷங்களும் இல்லாமல் பரிபூர்ணமான பக்தி, உண்மையான நிஷ்கலங்க நிர்தோஷ எந்த பிரயோஜனம் இல்லாமல் நிஷ்காமிய பக்தி மகாவிஷ்ணு மேல் வைத்திருக்கார். விஷ்ணு பக்தியா அனந்த குண பரிபூர்ண. இந்த மாதிரி விஷ்ணு பக்தி போல நிறைய நல்ல குணங்கள் நிறைந்தவர் இந்த வாயுதேவர். தேவ அம்சம் இருந்தாலே அவங்களுக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்கும். அதுலயும் மிக உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய வாயுதேவருக்கு எல்லா நல்ல குணங்களும் அவரிடம் இருக்கு. அவரோட கெட்ட குணங்கள், அதான் கலிதோஷமும் இல்லாத கெட்ட குணங்கள் எப்படி வரும், வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால எல்லாமே அவருடைய குண நலன்கள் எல்லாமே மிக உயர்ந்தவையாக இருக்கக்கூடியன. பாபாவித தைத்திய பூக்காவித ஸ்ரீ விஷ்ணு பக்தியா அனந்த குண பரிபூர்ண ரமா விதரிக்த பூர்வ பிரசித்த விதரிக்த அனந்த வேத பிரதிபாத முக்கியதம அனந்த முக்கியதம. அதாவது இந்த வாயுதேவரோட விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புராணங்கள் எல்லாம் இதிகாசங்கள் எல்லாம் யாரை கொண்டாடுகின்ற சொன்னால் சாட்சாத் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் கொண்டாடுகின்றன. புருஷ சுத்தம், நாராயண சுத்தம், விஷ்ணு சுத்தம் எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை கொண்டாடுகின்றன. அதுக்கு அடுத்தாப்புல யாரை புராணங்கள் வேதங்கள் கொண்டாடுகின்றன என்று சொன்னால் சாட்சாத் மகாலட்சுமியை. ஸ்ரீ சுத்தம், லட்சுமி சுத்தம், அபரணி சுத்தம் இதெல்லாம் மகாலட்சுமி கொண்டாடுகின்றன, அவர்களை உயர்வாக பேசுகின்றன. அதுக்கப்புறம் வேதங்களிலே பல இடங்களிலே பிரம்மதேவரை பற்றி வேதங்கள் அவரை பற்றி புகழ்ந்து பாடுகின்றன. இந்த 3 பேர் தவிர சாட்சாத் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மதேவர், இந்த 3 பேருக்கு அப்புறமா வேதங்கள் யாரை அதிகமாக கொண்டாடு சொன்னால் முக்கிய பிராண வாயுதேவரை கொண்டாடுகின்றன என்று இதில் சொல்லப்பட்டிருக்கு. அவரை பற்றி தான் எங்கெல்லாம் இவர்களை பற்றி சொல்லலையோ அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் யாரு முக்கியமாக கொண்டாடுகிறார்கள் சொன்னால் வாயுதேவரை இந்த வேதங்கள்லாம் கொண்டாடுகின்றன என்று சொல்றார். அதாவது வாயுதேவர் அவருக்கு பாவங்கள் சுத்தமா கிடையாது, பாவங்களே அவர் அண்டாதவர். அசுர குணம் அவருடைய சொந்தமா கிடையாது, அசுரனுடைய சம்பந்தம் அவருக்கு கிடையவே கிடையாது. விஷ்ணு பக்தியிலே மிக சிறந்தவராக இருக்கிறார். விஷ்ணு பக்தி போன்ற நல்ல அனந்த கல்யாண குணம், கல்யாண குணம் அவ்வளவு சிறந்த நல்ல குணம். அனந்தம் அப்படின்னா என்ன, கவுண்ட்லெஸ், அது லிமிட்லெஸ். அந்த மாதிரி எல்லா நல்ல குணங்களும் அவர் நிறைந்திருக்கிறது. கல்யாண குணம் பரிபூர்ண. ரமா விதரிக்த பூர்வ பிரசித்த விதரிக்த அனந்த விதரிக்த. அதாவது மகாவிஷ்ணு, ரமாதேவி, அதாவது மகாலட்சுமி, அப்புறம் சதுர்முக பிரம்மாவை போக மீதி எல்லா இவங்களை தவிர மற்ற யாரை கொண்டாடுன்னு சொன்னால் மற்ற எல்லா வேதங்கள்
வாயு தேவரைத்தான் கொண்டாடுகிறேன் என்று சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க. அனந்த ஜீவ நியாமக, எல்லா ஜீவர்களுக்கும் அவர்தான் அதிகாரி, கட்டுப்படுத்துவர். அவர் நியாமகர்னா கட்டுப்படுத்துவர் அர்த்தம். எல்லா ஜீவர்களையும் யார் கட்டுப்படுத்துறாங்க? சாட்சாத் வாயு ஜீவோத்தமா, ஜீவர்களுக்கு உத்தமானவர் அவர். அது எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன தெரிஞ்ச கதை தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம உடம்புல தத்துவாபிமான தேவதைகள்லாம் இருக்கின்றன. அந்த தத்துவாபிமான தேவதைக்குள்ளே ஒரு வாக்குவாதம் நடக்குது, யார் உயர்ந்தவர் என்று சொல்லி. உடனே ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நான் இந்த உடல் விட்டு போனா இந்த உடல் இறந்து போய்விடும் அப்படின்னு ஒவ்வொரு தேவதையும் நினைக்குது. சரி, ஒவ்வொருத்தரா வெளியில போய் பார்க்கலாம், யார் போனா உயிர் போகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி முதல்ல கண் அதிதேவதை தத்துவாபிமான கண்ணுக்குண்ண அதிதேவதை வெளியில போச்சு. கண்ணு தெரியல, அவ்வளவுதான் உயிர் இருக்குது. காதுக்குண்ண அபிமான தேவை போச்சு, காது கேட்கல, அவ்வளவுதான் இல்லை. வாய்க்குண்ண அபிமான தேவை போச்சு, ஊமையாச்சு, அவ்வளவுதான். மூக்குக்குண்டான ஸ்மெல் வரக்கூடியதான அதிதேவதை வெளியில போச்சு, ஸ்மெல் தெரியல. இப்படி ஒவ்வொரு அவயங்களுடைய அதிதேவதைகளும் வெளியில போன போது உயிர் இருந்து கொண்டே இருந்தது. அபிமான தேவதைகள் எல்லாம் தத்துவாபிமான தேவதைகள்லாம் யோஜனை பண்ணுச்சு, நம்ம போய் ஒன்னாலும் பழையபடி வந்து உட்காந்துச்சு, உடம்புல வந்து உட்காந்துருச்சு. எல்லாம் முக்கிய பிராணதேவர் சொல்றாரு, வாயுதேவர் சொல்றாரு, இப்ப நான் வெளியில போறேன்னு சொல்லி. சரின்னு சொன்ன அந்த பிராணதேவர் வெளியில போன உடனே, முக்கிய பிராணன் வெளியில போன உடனே உடல் அங்கே பிணமாகிவிட்டது. உடல் பிணமாகிவிட்டதுனாலே இந்த தத்துவாபிமான தேவதைகளும் இறந்து போய்விட்டன. அவங்களுக்கு உயிர் இல்லை, அவனால் எந்த வித ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியல. உடனே அந்த தத்துவம் முக்கிய பிராண தேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, தயவுசெய்து நீங்க உள்ள வந்துருங்க, நீங்க உள்ள வரலைன்னா நாங்க வந்து வேலை செய்ய முடியாது, எங்களுக்கு உயிர் இல்லை, நீங்க வந்தாதான் எங்களை நாங்கள ஃபங்க்ஷன் பண்ண முடியும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண பிறகும் அந்த வாயு தேவர் உள்ள வந்த உடனே மீண்டும் அவை உயிர் பெற்றன என்று சொல்லி நமக்கு இந்த சரித்திரம் கதையெல்லாம் தெரியும். அப்படி அனந்த ஜீவ நியாமக, அனந்த ரூப பகவத்காரிய சாதக, நிறைய பல்வேறு ரூபங்களிலிருந்து இறைவனுடைய சேவைகளை செய்கிறார். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அனந்த ரூப பகவத்காரி ஒரு சின்ன ஒரு கம்பெனி வச்சுக்கணும். ஒரு 200 பேர் வேலை செய்ய ஒரு கம்பெனியில் இருக்கிற எம்டியா இருக்கிறவர் என்ன பண்ணுவார், ஒரு 8 மணி நேரம் வேலை செய்ய மாட்டார், 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்வார். ஒரு பெரிய குரூப் கம்பெனி, ஒரு 10,000 பேர் வேலை செய்ய கம்பெனியோட சீஃபா இருக்கக்கூடியவர் எவ்வளவு பண்ணுவார்? 24 மணி நேரம் ஒரு டைம் பத்தாது, நிறைய ஒர்க் இருந்து 24 ஹவர்ஸ் அழியே இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய இந்த துணூண்டு கம்பெனிகள், சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு இவ்வளவு இருக்குன்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இந்த மில்கி வேஸ், அதாவது எத்தனையோ மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் இருக்குது. பூமி துணூண்டு, அதுக்குள்ள ஒண்ணும் சின்ன ஒரு பிளானட், அவ்வளவுதான். இத்தனையும் இது கண்ட்ரோல் பண்றவர் யாரு? சாட்சாத் பகவான். அவருக்கு யார் செக்ரட்டரி இருந்தால் அவருடைய காரியங்கள் எல்லாம், பகவானுடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய இம்ப்ளிமெண்டேஷன் சொல்ல பகவான் நினைக்கிற செயல்படுத்துவது யாருன்னா வாயுதேவர். அவர் எவ்வளவு வேலை அவருக்கு இருக்கும். அப்ப என்ன ஒண்ணும் ஒரு ரூபத்தில் அவர் செய்ய முடியாது, பல்வேறு ரூபங்கள் எடுத்து பல்வேறு வேலைகளை ஒரே டைம்ல செய்துட்டே இருப்பார். வாயுதேவர் ஒரே டைம்ல பல ரூபங்கள் எடுக்க முடியும். அந்த பல ரூபங்களை பல்வேறு வேலைகளை அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வேலையை செய்து இறைவனுடைய அத்தனை கைங்கரியங்களும் செய்து முடிக்கவர் முக்கிய பிராணதேவர் வாயுதேவர். அப்புறம் அனந்த அனந்த ரூபகத்காரி சாதக பரம தயாளு. இவ்வளவு இருந்தாலும் அவர் எப்பேற்பட்டவர்னா பரம கருணை உள்ளவர், தயாள குணம் உள்ளவர். ஷமா சமுத்திரம். எத்தனையோ அபச்சாரங்கள் நம்ம செய்வோம், ஆனா அதையெல்லாம் அவர் பொறுத்துக்காமல் பொறுமையோடு அவருக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஷமா, அவர் வந்து மன்னிக்கும் தன்மை நிறைந்தவர். பக்தவத்சல, பக்தர்கள் மேல் பிரீத்தி நிறைய, பக்தர்கள் மேல் அவ்வளவு அபிமானம் உள்ளவர். பக்தாபிராத சகிஷ்ணு, பக்தாபிராத சகிஷ்ணு, பக்தர்கள் செய்ய அவதாரங்கள், அதாவது நம்ம எத்தனையோ தவறுகள் செய்கிறோம், அபராதம் பண்றோம், அவருக்கு துரோகம் பண்றோம், அவர் சொன்ன வார்த்தைகள் கேட்கறது இல்லை, அவர் சொன்ன கெகேஸ்டா செய்யறோம், அத்தனையும் கருணையோடு அவர் பொறுத்துக் கொள்ளோட தன்மையுடையவர். பக்தாபிராத சகிஷ்ணு ஸ்ரீ முக்கிய பிராண அவதார பூதானாம். அந்த முக்கிய பிராணர் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். அவ்வேறு குவாலிட்டிஸ் இவர்கிட்ட இருக்குது. அடுத்த பகுதி அஜ்ஞானார்த்திக்கு நான் மறுபடியும் அடுத்த சொல்றேன் உங்களுக்கு. குருவராக வேண்டும்.